உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். காலையில் தேங்காய் சட்னி சாம்பார்னு போரடிக்கக்கூடிய இந்த டிஃபனுக்கு நம்ம ஒரு அற்புதமான புளிச்சக்கீரையை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் கோங்கரா சட்னி செய்கிறோம். இந்த சட்னி அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோங்கரா சட்னி இட்லி, தோசை, அதே போல் ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா போட்டு சாப்பிட்லாம். அவ்வளவு டெலிஷியஸாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். திரும்ப திரும்ப எல்லோரும் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கோங்கரா சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புளிச்சக்கீரை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்ல கீரையாக, பூச்சி இல்லாமல் நல்ல கீரையாக ஒரு கைப்பிடி கீரை எடுத்து அந்த கீரையை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிக்கணும். அதில் ரொம்ப பூச்சி, சிலந்தி எல்லாம் கூடு கட்டியிருக்கும். அதெல்லாம் இல்லாமல், புழுவெல்லாம் இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி அந்த புளிச்சக்கீரையோட இலைகளை நல்லா பிரட்டி பார்த்து அதை ஒன்று ஒன்றா அப்படியே தனித்தனியாக ஆஞ்சிக்கணும். காம்பை நீக்கி எடுத்துங்க. இந்த மாதிரி காம்பை நீக்கி எடுத்துங்க. அதை சுற்றி நல்லா பார்த்துக்கணும். அதில் புழுக்கள் இருக்கா இல்லைனா சிலந்தி எதுவும் கூடு கட்டியிருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்து அந்த நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய அந்த கீரைகளெல்லாம் இந்த மாதிரி காம்பிலேருந்து கிள்ளி எடுத்து வச்சுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு இந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் நீக்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுங்க. ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுங்க. இந்த பச்சை மிளகாய் இதுதான் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இதுக்கு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அதே போல் 1/2 டீஸ்பூன் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுங்க. அதே போல் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுங்க. இந்த 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இந்த புளிச்ச கீரையை இப்போ நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் இந்த புளிச்ச கீரையை போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணணும். இதில் மண், தூசி எல்லாம் பிறண்டிருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு 3 முறை தண்ணி விட்டு நல்லா இதை கழுவணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இதை நல்லா இது மாதிரி பரட்டி விட்டு சிலிப்பி விட்டு அலசி இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துங்க. நல்லா பிரட்டி ஒவ்வொரு இலையும் நல்லா தேய்ச்சி அதில் இருக்க தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி 3 முறை தண்ணி விட்டு கழுவுங்க. 3 முறை தண்ணி விட்டு கழுவுனா தான் இது நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம அதை அலசி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதில் எதுவும் பூச்சிகள்லாம் இருக்கான்னா அப்பையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி இதில் நல்லா அந்த கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. இந்த கோங்கரா கீரையை, அந்த புளிச்ச கீரையை எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாய் வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு இதில் நல்ல ஒரு அகலமான கடாய் வச்சு அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுங்க. இந்த கடலெண்ணெய் ஒரு லேசான சூடு வரணும். ரொம்ப புகஞ்சிற மாதிரி சூடு வரக்கூடாது. சட்டி நல்லா சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. சட்டியை வச்சோடனே அந்த எண்ணெயை ஊற்றிங்க. இப்போ இதில் இந்த எண்ணெயில் நல்லா அந்த எண்ணெய் ஒரு மிதமான சூடு வந்த பிறகு இந்த எண்ணெயில் நம்ம இந்த எண்ணெய்க்கு இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும், வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து அது சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் இதிலே லேசாக வறுபடணும். இது ரொம்ப பார்த்திங்கன்னா அதில் செவக்க வறுக்கணும்னு இல்லை. இதில் ஒரு லேசான ஒரு வறுபடணும். ஏன்னா கீரையை முன்னாடி போடக்கூடாது. கீரை சட்டுன்னு வெந்து சுருங்கி போயிடும். ஆனால் இந்த பருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செவந்து வராது, வறுபடாது. அதனால் இதெல்லாம் முன்னாடி போட்டுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. அது கூட ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. அதுபோல் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இது நல்லா பொரியணும்.
இந்த மிளகு நல்லா வறுபடணும். இப்போ இது மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா கொஞ்சம் வறுபட்ட பிறகு ஒரு 10% வறுபட்டால் போதும். அப்புறம் நம்ம வந்து கீரைகள்லாம் போட்டு வறுக்க பார்த்தீங்கன்னா வதக்க அது நல்லா வறுபட்டுடும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் ஒரு 25 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 25 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் அப்படியே முழுசாக போட்டு நறுக்காமல் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி அதை வதக்கி விடும்போது இதுவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நம்ம கீரையெல்லாம் சேர்த்து வதக்க அது நல்லா முழுமையாக நல்லா செவந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த வெங்காயமும் வதங்கி வந்துடும். இது கூட நம்ம நறுக்கின இஞ்சியை போட்டுக்கிறோம். அது கூட நம்ம பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு, அந்த பூண்டு போடுறதுக்கு முன்னாடி மிளகாயை போட்டுருங்க. காம்பை கிள்ளிட்டு பூண்டு போடுறதுக்கு முன்னாடி மிளகாயை போட்டு ஒரு வதக்கின பிறகு அதுக்கு பிறகு பூண்டு போடுங்க. அதுக்கு பிறகு இதில் பூண்டு போட்டுக்கலாம். அதனால் மிளகாய் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். பச்சை மிளகாங்கிறதுனால அது கொஞ்சம் உடைக்காமலும் போடுறோம், முழுசாக போடுறோம். ஏன்னா அதோட காரம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த 6 பல்லு பூண்டையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. வதக்கி விட்ட பிறகு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையை சேர்த்துங்க. புளிச்சக்கீரையை சேர்த்து இது வதக்கும் போது இந்த கீரையோடு சேர்த்து இந்த வெங்காயம், இந்த கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வந்து முழுமையாக வறுபட்டுடும். நல்லா அது வறுக்கும் போதே நல்லா பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமாகவும் இருக்கும். அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இது வறுக்கும்போது. இந்த மாதிரி இதை நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ஹையாக வச்சு வதக்குனிங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிடும். மிதமான தீயில் வச்சு இதை இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கீரை நல்லா வெந்து அப்படியே சுருங்கிரும். இந்த கடலப்பருப்பு, அதே உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வதங்கிடும். இந்த கீரையோடு சேர்ந்து வதக்கும்போது கரெக்டான பதத்தில் வதங்கிடும். இது வந்து நீங்கள் வதக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. கீரை போடும்போது மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி இந்த கீரை சுருண்டு வந்துடும். இந்த புளிச்ச கீரை நல்லா சுருண்டு வந்துடும். வெங்காயம், அதே மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கின பிறகு அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு 1/2 மணி நேரம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான உப்பு, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா சட்னியாக உங்களுக்கு தேவையான தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக அரைச்சிக்கலாம். இல்லை பேஸ்ட் மாதிரி வேணும்னாலும் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன பிறகு அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே நல்லா வதக்கியிருக்கோம். இதை திரும்ப நம்ம வந்து சூடு பண்ணி வதக்க வேண்டியதில்லை. இதை இது மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு அகலமான பவுலுக்கு, சட்னி வச்சுக்கிற மாதிரி பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றின பிறகு ஒரு சின்ன அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்சு அதில் தாளிப்பு கரண்டி வைங்க. தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே இந்த எண்ணெய் நல்லா சூடு வரணும். சூடு வந்த பிறகு கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது, இது ரெண்டும் கலந்தது உங்களுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வெடித்து பொரியும். இந்த மாதிரி பொரியும் போது 2 காய்ந்த மிளகாயை உடைச்சி போட்டுங்க. 2 காய்ந்த மிளகாய் இதில் உடைச்சி போட்டுருங்க. உடைச்சி போட்ட பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்ட பிறகு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கரண்டியாலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா வாசமாக இருக்கும். இந்த தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாகவும்
நல்ல நறுமணமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த தாளிப்பை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அந்த புளிச்சக்கீரை சட்னி வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சட்னியில் அப்படியே அந்த சூட்டோடு சேர்த்துருங்க. இந்த சூட்டோடு சேர்த்துட வேண்டியதான். இப்போ அற்புதமாக நமக்கு சட்னி தாளிச்சாச்சு. இப்போ அருமையான நறுமணத்தோட சூப்பரான டேஸ்ட்டில் அந்த புளிப்பு, அதுக்கேற்ற பார்த்திங்கன்னா சரியான அளவு காரம், கரெக்டான உப்பு இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே ஹைலைட்டாக இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை சட்னி வந்து இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அது சாப்பிட்றவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய காரம் நல்லா பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு நல்லா உரப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி காரம் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா தான் இந்த புளிச்சக்கீரை சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தாளிப்பை அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் இட்லியோட உங்களுக்கு பிளேட்டிங்கில் கொடுங்க. அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி, அந்த கார சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த புளிச்சக்கீரை சட்னியை தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த கோங்கரா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மற்றதெல்லாம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. இட்லியை உடைச்சி அந்த சட்னியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக டேஸ்ட்டாக நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கோங்கரா சட்னி, புளிச்சக்கீரையில் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.